ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். அது என்னென்னா, இப்போ பிரேமம் தெலுங்கு படம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம எல்லாம் பார்த்து ரசித்த சென்னையிலே 100 நாளைக்கு மேலே ஓடின பிரேமம் மலையாள படத்தோட ரீமேக்காக நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிறது இல்லை. ஒரு ஃப்ரெஷ் ஃபில்மாக தான் அப்ரோச் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நாக சைத்தன்யாவை இந்த படத்தில் 3 டைம் லைனில் காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூலு, அப்புறம் காலேஜு, அப்புறம் வேலை, அந்த ஹோட்டல் வச்சுருப்பார் இல்லையா, அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஸ்கூல் கேரக்டர் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் கேரக்டரில் வந்து துருத்துருன்னு இருக்கணும். ஸ்கூல் பையனா ஓவர் எந்துவா, அது வந்து எக்ஸ்பிரசிவாக இருக்கேன் அப்படின்ற பேரில் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது. கஷ்டப்பட்டு சின்ன பையனாக காமிச்சிக்கணுன்ற மாதிரி இப்படி குறுக்கியிருப்பார், சிரிப்பார், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அது வந்து கஷ்டப்பட்டு ஓவர் ஆக்ட் பண்ணியிருக்காரோ அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் லைஃப் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் அகெயின் காலேஜ் லைஃப்க்கும் அந்த ப்ரொஃபஷனல் கரியர் ஓரியன்ட் லைஃப் இருக்கு இல்லையா, அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நாக சைத்தன்யா கிட்ட. இது கொஞ்சம் மெச்சூர்ட் ஃபேஸ் அவருக்கு இல்லையோ அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் தான் வந்து கத்தி மேலே அப்படியே நடந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை அவங்க தான் பண்ண போகிறாங்க, அந்த மலர் கேரக்டர் வந்து இவங்க தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டாங்க, கிண்டல் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸ்ருதி ஹாசன் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த ரோலை. பட் என்னமோ ஒன்று குறையுதே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா படம் முடிஞ்சு வெளில வந்தோடனே அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேரக்டர் இல்லையா, காலத்துக்கும் மனசில் நிற்பாங்களா, பல பேரோட வாட்ஸ்அப் டிபியா, பல பேரோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் வந்து மென்ஷன் பண்ணப்படுவாங்களான்றது வந்து டவுட்டு தான். நெக்ஸ்ட்டு மியூசிக் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் எல்லா படத்துக்குமே. அதுவும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ்லாம் கொண்ட ஒரு ரொமான்டிக் படத்துக்கு வந்து மியூசிக் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் மியூசிக் வந்து இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு டேரக்டர் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கல்ட்டு படத்தை ஏன் ரீமேக் பண்ணுறீங்க இப்படின்னு கேட்டவங்க தான் அதிகம். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ரீமேக் பண்ணும்போது அவங்க நேட்டிவிட்டிக்காக நிறைய விஷயம் மாற்றிருக்காரு. அதுதான் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ரீமேக் பண்ணவே இல்லை, நிறைய விஷயங்களை மாற்றிருக்காரு டேரக்டர். அதுக்காகவே அந்த டேரக்டருக்கு வந்து நம்ம வந்து விஷ் பண்ணி ஆகணும். தெலுங்கு ஆடியன்ஸுக்கு சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காரு, இல்லை மாற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கெஸ்ட் அப்பியரன்ஸ். தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ஜென்ரலாகவே ஒரு மாசி அப்பியரன்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு. அதுக்காகவே 2 விஷயத்தை வச்சிருக்கிறார். ஒன்று வெங்கடேஷ் அவர்களுடைய கெஸ்ட் அப்பியரன்ஸ், இன்னொன்று நாகார்ஜுனாவுடைய கெஸ்ட் அப்பியரன்ஸ். கலக்குது தியேட்டரே அந்த 2 சீனுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயலாக்ஸ்லாம் வந்து அப்படியே தூக்கி வைக்கல. நிறைய டயலாக்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய டயலாக்ஸ் மாற்றிருக்காங்க. ஹியூமர்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹியூமர் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் வேறு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நெக்ஸ்ட்டு மடோனா செபாஸ்டியன் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லாவே மாற்றிருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் லெங்தி, அது மட்டும் சின்னதாக்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரன் டைமையும் குறைச்சி இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆக்கியிருக்கலாம் அந்த படத்தை. ஒரு கிராண்டியருக்காக டிரான்ஸ்ஃபார்மரை வெடிக்க வச்சிருக்காங்க. 2 பாட்டை வந்து ஃபாரினில் போய் எடுத்துருக்காங்க. அது தேவையா இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஜென்ரலாகவே தெலுங்கு படங்கள் இருக்கிறது தானே, அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். மேட்ரு என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது சென்னையில் நிறைய பேர் இந்த படத்தை எதுக்காக போய் பார்த்துருப்பாங்கன்னா, எப்படி இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேள்விகளோடவும் கிண்டல் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோடவும் தான் போயிருப்பாங்க. பட் டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட் அ பேட் ரீமேக் அட் ஆல். வெளில வரும்போது கிண்டல் பண்ணுற மாதிரியான படம் இது கிடையவே கிடையாது. போய் பாருங்கள்.